இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு பலவீனத்தோட வியாதியோட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சகல வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்யும். இன்றைக்கு பலவீனத்தோட வியாதியோட நீங்க இருக்கலாம் பிரியமானவர்களே. எந்த சூழ்நிலையா நீங்கள் இருந்தாலும் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எசேக்கியா என்ற ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எசேக்கியா மரித்து விடுவோம் என்று வேதனையோட கலக்கத்தோட இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பும்போது அவன் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லும்போது அந்த எசேக்கியா தேவனுக்கு முன்பாக ஊழியக்காரனுக்கு முன்பாக அழவில்லை, செவுறுபுறமாக திரும்பி அவர் கண்ணீர் வடித்து ஆண்டவர் கேட்டிருக்கார். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகப்படுத்தி ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் டாக்டர்கள் சொல்லலாம், நீங்க மறித்து விடுவீங்க, உனக்கு இந்த பலவீனம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பும் போது, ஒரு எசேக்கியாவை போல நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் உங்களுடைய சகல வியாதிகளை உங்களை விட்டு ஆண்டவர் விலக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பலவீனம் நம்மளுடைய சரீரத்தில் யாரை கேட்டாலும் எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இந்த பலவீனம் எனக்கு வந்துருமான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படி நம்ம சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு பலவீனங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் பிரியமானவர்களே. நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஜெபம் பண்ணா மாத்திரம்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். நீங்க ஜெபித்தாதான் உங்களுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம ஜெபித்தாதான் தடைகள் உடையும். நாம ஆண்டவரை அதிகமாக தேட வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு உலகம் கொடுக்கிற எந்த காரியமோ, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு சமாதானத்தை தராது. சமாதானத்தை தருகிறது போல இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன், நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். எத்தனையோ விதமான வியாதிகளை ஆண்டவர் நீக்கி இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. என் ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாட்களில் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனத்தோட வேதனையோட நீங்க காணப்படுகிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, மனுஷங்க கைவிட்டு விடலாம், டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிடலாம், ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்குன தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு சகலவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யும். மரித்து போன ஒவ்வொரு சரீரங்களிலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும், நிச்சயமாக இறங்கும் பிரியமானவர்களே. உங்களுடைய இருக்கிற அணுக்களுக்கு மேலாக தேவ வல்லமை கடந்து போகும். இன்றைக்கு குடியோட இருக்கிறவர்கள் அநேகர் பிரச்சனையில் இருக்கிற
இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் மாறும். உங்களுடைய எல்லா தேவைகள் ஆண்டவர் பரத்திலிருந்து உதவி செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய அவயங்களில் உங்கள் கரங்களை வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். இன்றைக்கு ஆண்டவரே, மருத்துவர்கள் ஆண்டவரை கைவிடலாம், மனுஷங்க எங்களை கைவிடலாம். அப்பா, நீங்கள் என்னை உருவாக்குன தேவன், என் அவயங்களை புதிதாக மாற்றுகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நீங்கள் கேட்கும் போது, விண்ணப்பத்தோட பாரத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது, என் ஆண்டவர் மரித்து போன அந்த இடங்களில், அந்த சரீரங்களில் அவருடைய வல்லமை நிச்சயமாக இறங்கும். நீங்க விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, சகலவற்றையும் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வல்லமை என் சரீரத்தில் இறங்கட்டும், என் கர்ப்ப பையில் இறங்கட்டும், என்னுடைய இருதயத்தில் இறங்கட்டும், என்னுடைய சரீரம் முழுவதமாக இறங்கட்டும். எல்லா கேன்சர்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும் என்று கேளுங்க. நிச்சயமாக தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் மாத்திரம் செய்யுங்கள், விசுவாசத்தோடு இருங்க, பயப்படாதீங்க. நீங்க வேதனையாக இருந்து கண்ணீரோட வாழ்ந்து உங்க சரீரத்தை கெடுத்து விடாதீங்க. இன்றைக்கு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அற்புதம் செய்யும். உங்க முழங்கால் நின்னால் போதுங்க, உங்க குடும்பத்தை கட்ட முடியும், உன் பண தேவையை நீ சந்திக்க முடியும். நீ முழங்கால நின்றால், நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தால், உன் கட்டுகள் உடையும், உன் சாப கட்டுகள் உடையும், உன் மரண படுக்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், குடிகார கணவர்கள் மாறுவார்கள், உனக்கு பண தேவைகள் சந்திக்கப்படும். நீ ஜெபிக்கும் போது, நீ ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது, முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போது, உங்கள் துக்க சந்தோஷமா மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். இரட்டிப்பான நன்மைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, உங்க வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில பிசாசான பலவீனங்களை கொடுத்து கட்டி வைத்திருக்கிறான் அப்பா. இந்த கட்டுகளிலிருந்து என் தேவ வல்லமை இறங்கி சுகப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. எல்லா பலவீனங்கள், பயங்கள், வேதனைகள், வியாகுலங்கள், ஆண்டவரே, குடிகார கணவரினிடத்தில் வாழ்கிற பாடுகள் எல்லாவற்றும் கர்த்தர் விடுவிக்கும்படி அங்க ஜெபிக்கிறோம்ப்பா. திருமணத்துக்காக தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கர்த்தாவே, இன்றைக்கு ராஜா, உங்க பிள்ளைகள் உங்க சமூகத்துல கேட்கிற விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படி, எல்லா சூழ்நிலைகள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால ஒரு வேலை கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, இயேசப்பா, ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு ஜெபிக்கிறோம் ராஜா. இருதயத்தை கர்த்தாவே, ஒவ்வொரு நாள் வேதனையோட கஷ்டத்தோட வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. கர்ப்பத்தை திறப்பீராக ராஜா. கர்த்தாவே, நீர் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசப்பா, ஆவியானவரே, இந்த நாளில இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த குழந்தைக்காக கேட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லபடியாக ராஜா ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பண தேவைகளை சந்திங்க, திருமண தடைகளை உடைங்க, குழந்தை இல்லாதவர் குழந்தைகளை கட்டளடுங்க ராஜா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், தொழிலை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வீராக அப்பா. பெரிய காரியங்களை செய்து முடியுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.